அனைவருக்கும் வணக்கம். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு களத்தில் இறங்கி இருக்கும் அண்ணாமலை தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்யாமல் விடமாட்டார் போல. முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கிறது என்பதை இன்னும் மறுப்பவர்கள் கோமாவில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் பாஜகவின் செயல்பாட்டையும் இப்போது அதன் செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அதன் வளர்ச்சி கண்டிப்பாக விளங்கும். இன்னும் தமிழக தார் ரோடுகளில் தக்காளி வளரும், ஆனால் தாமரை மலராது என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்களை முட்டாள்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சியை முதல் கட்சி என்றுதான் சொல்வார்கள். இரண்டாவது பெரிய கட்சி என்று கேட்டால் பிரதான எதிர்கட்சி தான் அது. ஆனால் அந்த எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கும் அதிமுக திமுகவை கண்டு பம்மி பதுங்குகிறது. பெயருக்கு எதிர்கட்சி போல இருக்கிறதே தவிர அதன் செயல்பாடுகள் கூட்டணி கட்சி போல இருக்கிறது. அதிமுகவின் இந்த பம்மல் பதுங்களை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பாஜகவின் அண்ணாமலை. அதிமுக செய்ய வேண்டிய வேலையை அப்பழுக்கில்லாமல் பழுதில்லாமல் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். ஆக்டிவாக எவர் இருக்கிறாரோ அவரைத்தான் மக்கள் விரும்புவார்கள். அண்ணாமலையின் படு ஸ்பீடான இந்த செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அவரை வேகமாக கொண்டு சேர்த்து இன்று பட்டி தொட்டியெல்லாம் பேச வைத்திருக்கிறது. இது அண்ணாமலையையோ அல்லது பாஜகவையோ துதிப்பாடுவதற்காக சொல்லப்படுவதில்லை. இதுதான் நிஜம். அரசியல் நடுநிலையாளர்கள் என்று உண்மையாக இருப்பார்களே அவர்களை கேட்டால் சொல்வார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே காங்கிரஸை இனிமேல் தேடத்தான் வேண்டியிருக்கும். தேசிய கட்சியான காங்கிரஸில் இருந்து மட்டுமல்லாமல் அந்தந்த மாநிலத்தின் செல்வாக்கு பெற்றிருந்த கட்சி நிர்வாகிகள் பாஜகவை நோக்கி இன்று படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 1-2 பேர்களை வைத்து சொல்லப்படும் கணக்கல்ல. கடந்த 5 வருடங்களில் பாஜகவுக்கு தாவிய மாற்று கட்சிக்காரர்களை கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும். அண்ணாமலையையும் சொல்லி சொல்லி மாற்று கட்சியின் நிர்வாகிகளை தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். மாநில கட்சிகளின் துணை கொண்டு காங்கிரஸோ அல்லது காங்கிரசின் துணை கொண்டு மாநில கட்சிகளோ கடந்த காலங்களில் செய்த மெகா ஊழல்களும் இதுவரை பாஜகவை பற்றி சொல்ல முடியாத ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுமே இன்று பாஜக இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி பெற்று நிற்க காரணம். தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக மாபெரும் வளர்ச்சி பெற்று வர காரணம் அவருடைய அசாத்திய துணிச்சல். உண்மையில் தமிழகத்தில் இதற்கு முன் இருந்த பாஜக தலைவர்களிடம் இல்லாதது இறங்கி அடிக்கக்கூடிய தைரியம். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அது பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவு, அது பற்றிய குறிப்புகளை இவற்றை பெற்றுக்கொண்டு பேசுவது. இந்த ஒரு அறிவு மறைந்த முன்னாள் முதல்வர்களான ஜெயலலிதாவிடமும் கருணாநிதியிடமும் மட்டுமே இருந்த ஒரு விஷயம். அதன் பிறகு இப்போது அண்ணாமலையை சொல்லலாம். படித்தவர் அல்லவா? IPS ஆக இருந்தவர் தமிழக பாஜக தலைவராக சரியாகத்தான் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்று பெரும்பாலானவர்கள் கருத்தாக இருக்கிறது. பாஜக தேசிய தலைமை தமிழகத்தில் அதன் தலைவராக அண்ணாமலையை குருட்டு போக்கில் தேர்ந்தெடுக்கவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. கேட்பார் பேச்சுகளை கேட்டுக்கொண்டு தமிழக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையையோ மாற்றினாலோ அல்லது தூக்கினாலோ அவர்கள் சொல்வது போல தமிழகத்தில் தார் ரோடுகளில் கூட தக்காளி விளையும் தாமரை சத்தியமாக தரையோடு தரையாக போய்விடும். திரு அண்ணாமலை தமிழகத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கும் பாஜக கோட்டை ஆட்சியை பிடிக்கும் போது முழு வடிவம் பெறும். அதற்குள் அண்ணாமலையை மாற்றினால் செங்கல் செங்கலாக பிரித்து எடுத்து விடுவார்கள். தமிழகத்தில் அண்ணாமலையின் பாஜகவின் செயல்பாடுகளை வைத்து சொல்லப்படும் இவை அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்து. வருகிற தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று ஜெயித்துவிட்டால் தேசிய கட்சியான காங்கிரஸில் இருந்தும் மாநில கட்சிகளில் இருந்தும் பெரும்பாலானவர்கள் பாஜகவில் ஐக்கியமாவதை யாராலும் தடுக்க முடியாது, சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலைவர்களான கார்கேவும் சோனியா காந்தியின் குடும்பமுமே கூட பாஜகவில் சேரலாம். நன்றி.